ஷப்பா என்ன வெயில். அண்ணா ஒரு நிமிஷம். இந்த வாட்டர் கேனோட விலை 20 ரூபாய். நீ வச்சிருக்கிய அதோடது? இது 40 ரூபா. ஆமாம்ல, அது 1 லிட்டரு தான், ஆனால் 20 ரூபா. இது 20 லிட்டரு, ஆனால் 40 ரூபா தான். 40 ரூபா கொடுத்து இந்த பாட்டில் வாங்கினா கூட 2 பாட்டில் தான் வாங்க முடியும், 2 லிட்டரு தான் வாங்க முடியும். இது என்ன பகல் கொள்ளையாவே இருக்கு. இந்தா இதை புடி. அப்படியே அதை தூக்கிட்டு வந்தியா? அது எப்படி இருந்துச்சு? அது வெயிட்டா இருக்கு, கையெல்லாம் வலிக்குதப்பா. அதுதான் மொத காரணம் விலை அதிகமா இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம அதோட மூடிப்பாரு ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்பயாவது நம்ம குடிச்சிட்டு திரும்ப மூடிக்கலாம், அதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். இது வந்து கழட்டி நம்ம தூக்கி போட்டுருவோம். அதே மாதிரி இதோட லேபிள் பாரு, அதோட லேபிளையும் கம்பேர் பண்ணிப்பாரு. இந்த லேபிள்ல எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாட்டர் கேன் செய்கிறாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கும் சரி, இதுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கும் சரி, விலை டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பெரிய கேன் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், இது நம்ம அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். 1 யூஸ் தான், யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். இதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணுற விதம், அதை அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர டிரான்ஸ்போர்ட் செலவு, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இந்த வாட்டர் கேனுக்கு வந்து காசு அதிகமாக இருக்குது, இதுக்கு வந்து கம்மியாக இருக்குது. இதான் விஷயமா? விலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா உள்ள இருக்க தண்ணி எப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா? ஆமாம்ல, விலையே அதிகமாக இருக்குது. அப்போ தண்ணியோட குவாலிட்டியும் இதைத்தானே குடிக்கிறோம். இந்த வரேன், வா உட்காரு ஃபர்ஸ்ட். குடிக்காத. இதுக்கு இந்த மாதிரி பேக்கடு வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் கேன் வாட்டர், இது எல்லாத்தையுமே வந்து ஆபத்தான உணவு பட்டியலில் சேர்த்துட்டாங்க. என்ன மாற்றி என்ன பிரயோஜனம்? வாங்கும் போதே இது நல்லது இல்லையான்னு கண்டுபிடிச்சி பார்த்தா வாங்க முடியும். பாட்டில் நீட்டாக இருந்தால் வாங்கி குடிக்க வேண்டியதான். ஊரே அதைத்தான் பண்ணுது. வாங்கும் போதே அது நல்ல தண்ணி தானா இல்லையா அப்படின்றத பார்த்து வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி ஜென்ரல் ஃபுட் கேட்டகரியில இருந்து ஹை ரிஸ்க் ஃபுட் கேட்டகரிக்கு திடீர்னு ஏன் மாற்றணும்? அதில் ஏதோ விஷயம் இருக்கிறதுனால தானே மாற்றிருக்காங்க. சரி, எதனால் மாற்றினாங்க? எதுக்கு மாற்றினாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஜென்ரல் ஃபுட் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு பேசிக்கான செக் மட்டும்தான் இருக்கும். ஹைஜீனிக் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக்காக தான் பார்ப்பாங்க. அதுவே இந்த கேட்டகரிக்கு, அதாவது ஹை ரிஸ்க் ஃபுட் கேட்டகரிக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா அதை செக் பண்ணுற விதம் இன்னும் டீப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேன்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமுமே வந்துட்டு தேர்ட் பார்ட்டியை வச்சு ஆடிட் பண்ணி இவங்க ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறாங்களா, கரெக்டாக தான் பேக் பண்ணுறாங்களா, தண்ணிலாம் சுத்தமாக இருக்கா அப்படின்னு நிறைய செக்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது செக் பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தாதான் புதுசாக தொடங்கினாலும் சரி, ஆல்ரெடி தொடங்கி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க கண்டினியூ பண்ணாலும் அந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ சில கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கம்பெனிக்குள்ளேயே ஆடிட்டிங்னு ஒரு டீம் தனியாக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. தனியாக வெளியிருந்து ஒரு கம்பெனிலேருந்து வந்து ஆடிட் பண்ணுவாங்க. அப்போ தானே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செக் பண்ணி பார்ப்பாங்க, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதுக்காக இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த வருஷம் நவம்பர்லேருந்து இது ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. வெறும் தண்ணியை மட்டும் அதில் ஆட் பண்ண கிடையாது, பால், நம்ம சாப்பிட்ற சிக்கனு, மட்டனு, சீ ஃபுட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. மொதல் ட்ரிக்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி லேபிள் ஒட்டி இருந்தா மட்டும்தான் வாங்கணும். சில வாட்டர் கேன்லாம் பார்த்தீங்கன்னா லேபிளே ஒட்டாம கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கவே கூடாது. சரி, லேபிள் ஒட்டியிருந்தா மட்டும் தான், இதில் கூட லேபிள் ஒட்டியிருக்காங்க, இதை நம்பி எப்படி வாங்குறது? இந்த மாதிரி லேபிள் ஒட்டியிருந்தாலும் இந்த நம்பிலாம் வாங்கக்கூடாது. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பொய்யான லேபிள்லாம் அடிச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. அதனால பார்த்தோன்னா லேபிள் இருக்குப்பா நான் சொன்னல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எடுத்து வாங்கி குடிச்சிடக்கூடாது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ISO நம்பர், BSI நம்பர்லாம் இருக்கும். அந்த நம்பரை எடுத்து நம்ம ஒரு வெப்சைட் இருக்குது BSIக்குன்னு, அதில் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஏன் செக் பண்ணணும் நான் சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து ஃபேக்கான நம்பர் கூட கொடுத்துருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, லேபிள் ஒட்டிருக்கான்னு பார்ப்பீங்க, ஒட்டிருக்கு டிக்கு. அடுத்து என்ன பார்ப்பீங்க, ISO நம்பர் இருக்கா, BSI நம்பர் இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடக்கூடாது. இருக்குனாலுமே அதை வெப்சைட்ல போட்டு செக் பண்ணி பார்க்கணும். 20 ரூபா கடையில் கொடுத்து வாட்டர் கேனை வாங்கும்போது அந்த வெப்சைட்டில் அந்த நம்பரை போட்டு செக் பண்ணிட்டா இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா? காசு கொடுத்தமா வாங்கணுமான்னு இருப்பாங்களா? நீங்கள் அதை செக் பண்ணி இதை செக் பண்ணி சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க தண்ணினால பரவுற நோய் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நம்ம குடிக்கிற தண்ணி ரொம்ப தூய்மையாக இருக்கணும். அதனால தான் கவர்மெண்ட் இப்படி ஃபுட் கேட்டகரி லிஸ்ட்டையே மாற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ இப்படி அசால்ட்டாக இருக்க. சரி, செக் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்டர் பாட்டில் வாங்கும்போது நல்ல தண்ணியா இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்றது, அதை சொல்லும் போதா? அதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்கு, அதான் manakonline.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு கன்ஃபர்மிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்ச் லைசன்ஸ் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் காமிக்கும். அதையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல வந்துட்டு ப்ராடக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் நேம் என்ன, IS நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பேக்கடு வாட்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 14543 அப்படின்றத ஸ்டாண்டர்டான நம்பர். அந்த நம்பர் போட்டுட்டு என்ன ஸ்டேட்டு அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்றத லிஸ்ட்டு காமிக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு வாட்டர் கேனுக்கு பின்னாடி திருப்பி பார்த்துட்டிங்கன்னா CML அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எடுத்து போட்டு இங்கே சர்ச் பார் இருக்குல்ல ரைட் ஹேண்ட் சைடு, அதில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் வரும். அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து அதோட ஸ்டேட்டஸில் வந்து லைசன்ஸ் ஸ்டேட்டஸில் ஆப்ரேட்டிவ்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து கரெக்டாக நார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க்கிங்கில் தான் இருக்குன்னு அர்த்தம்.
அதுக்கு பதிலா வேற ஏதோ வந்தாலோ இல்ல எதுவுமே வரலனாலும் அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த தண்ணியை நீங்க குடிக்க வேணாம். சரி, இப்போ இந்த மாதிரி வாட்டர் கேன்ல நீ வாங்கலாமா? இப்போ இந்த தண்ணியை குடிக்காம வேணாமா? இங்க குடு. இங்க பாரு, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இந்த CML வெப்சைட் இருக்குன்னு, அதுல இந்த நம்பர் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க பார்த்தனா FSSAI நம்பர் இருக்கு, இதுக்குன்னு தனியா ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்போ மொபைல் அப்ளிகேஷன்லாம் கூட வந்துருச்சு, ஃபுட் சேஃப்டி கனெக்ட் ஆப்னு இருக்கு, அதுல கூட நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அப்போ நீ சொன்ன மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ தண்ணி தாகமா இருக்கு, குடிச்சிட்டு தூக்கி எரிஞ்சிடுறேன். ஏன்னா இது 1 யூஸ் தானே. அது 1 யூஸ் தான் அப்படின்ட்டு குடிச்சிட்டு அந்த வாட்டர் கேனை அப்படியெல்லாம் தூக்கி போட்டுறக்கூடாது. ஏன்னா அப்படியே போட்டுனா சும்மா அலசிட்டு திரும்ப அந்த வாட்டர் கேன்ல தண்ணி ஃபில் பண்ணி திரும்ப நமக்கே வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா அடியில ஓட்டை போட்டோ இல்லை இந்த வாட்டர் கேனை நசுக்கி அந்த வாட்டர் கேனோட மூடி உள்ள போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ரீசைக்கிள் பண்ணி வேற ஏதாவது தான் பண்ணுவாங்களே ஒழிய இதை சும்மா அப்படியே அலசிட்டு வந்து திரும்ப நமக்கு தண்ணியெல்லாம் ரீஃபில் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இது 1 டைம் யூஸ் அப்படின்றதுனால நம்ம இப்படி பண்ணாதான் அது பியூரா நமக்கு தண்ணி வந்து கிடைக்கும். குடிச்சோமா தூக்கி போட்டோமான்னு இல்லாமல் பின்னை வச்சு ஓட்டையா போட்டு இந்த வாட்டர் கேன் மூடி நல்லா நசுக்கி உள்ளே தூக்கி போட்டு இதுக்கு இவ்வளோ வேலை. அதுக்கு இந்த வாட்டர் கேன் அப்படியே வச்சிருந்தேன்னா பெட்ரோல் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன், இல்லை வேற எதுக்காவது யூஸ் பண்ணிப்பேன். உனக்கு எத்தனை டைம் சொல்றது, இது 1 டைம் யூஸ், ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும். நீ தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணாலும் சரி, எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண அப்படின்னா இந்த பாட்டிலில் இருக்க கெமிக்கல் வந்துட்டு உள்ள நீ எதாவது ஊற்றி யூஸ் பண்ணாலும் அதோட மிக்ஸ் ஆகி டாக்ஸிக் ஆயிடும். அதை நீ குடிச்ச ஏதாவது பண்ணனா உன் ஹெல்த்துக்கு இஷ்யூஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் கேட்டேன்னா பெட்ரோல் தரவும் மாட்டாங்க, தரவும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் கேனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. அது வந்து தண்ணிக்கான எக்ஸ்பைரி டேட் கிடையாது, தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது, இது வாட்டர் கேனுக்கான எக்ஸ்பைரி டேட். ஸோ அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அதை போட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? இது தெரியாமல் வீட்டில் நிறையா வாட்டர் பாட்டில் கிடைக்கே, பேசாமல் அதை காயலாங்கடையில் போட்டுற வேண்டியதான். நீ எடுத்ததுலே உருப்படியான முடிவு இதுதாடா அண்ணா. ஏய், உன்னை அண்ணான்னு சொல்லு, டான்னு சொல்லு. அது என்ன அண்ணாடா? அம்மாட்ட சொல்லி கொடுத்துறேன் பார்த்துக்கோ. அப்பா கிட்ட சொல்லட்டுமா? சரி சரி, லீவ் இட். அம்மா உன் ஆள் ஒரு கிஃப்ட் கொடுத்தால, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தியா? பின்னாடியா? ஆமாம், என் பின்னாடி தான் இருக்குது பாட்டிலு. இதில் என்ன பின்னாடி இருக்குது? என்ன முக்கோணம் மாதிரி ஏதோ நம்பர்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பார்க்க சொல்கிறா? ஒரு அடிக்கடி சண்டை போடுறோன்னு தண்ணி எதுவும் கலந்துட்டாளா? சரி, என்ன விஷயம்? விஷயம் என்னன்னா, இதுல நீ பார்த்தல ஒரு முக்கோணம், அதுக்குள்ள 1ல இருந்து 7 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. இன்கேஸ் அந்த முக்கோணத்துக்குள்ள 1ன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அது 1 டைம் யூஸ் தான்ப்பா, அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு குப்பைத்தட்டுல போட்டுருங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இதே வந்து 2லாம் போடுவாங்க. அது எங்கெங்கெல்லாம் போடுவாங்கன்னா நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கவர்ஸ், அப்புறம் இந்த சோப்பு தூள், சோப்பு லிக்விட்லாம் வாங்குறோம்ல, அதுல போட்டிருப்பாங்க. மோரோவர் நம்ம அந்த மாதிரி பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், அதை நீங்க தூர தூக்கி போட்டுருங்க, அது ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு இந்த 1ல இருந்து 7 வரைக்கும் நம்பர் போட்டிருக்காங்க அப்படின்னா அது எந்த மாதிரி கெமிக்கல்ல மேட் பண்ணிருக்காங்க, அது எவ்வளவு நாள் யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம், இது ரீசைக்கிள் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 1ல இருந்து 7 வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏய், ஃபர்ஸ்ட் 7ன்னு போட்டிருந்தா என்னன்னு சொல்லு. இதுல 7ன்னு தான் போட்டிருக்கு. நான் வேற தண்ணியிலேருந்து ஜூஸ் வரைக்கும் எல்லாத்தையும் இதில் தான் ஊற்றி குடிச்சிட்டு இருக்கேன். பொறு இன்னும் 3 4 5 6லாம் இருக்கு, அப்புறம் தான் 7, அப்புறம் தான் சொல்லுவேன். இப்போ 3ன்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோயேன், அது PVC பைப்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதுல பண்றதை நம்ம எப்படியும் ரீயூஸ் பண்ண மாட்டோம், ஆனா அதை நம்ம எரிக்க கூடாது. 3ன்னு போட்டிருந்தா நம்ம எரிக்கக்கூடாது. எரிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் வரும், அதை நம்ம சுவாசிச்சோம்னா ஏதாவது பிரச்சனை வரும். அதனால 3ன்னு போட்டுருந்துச்சுன்னா நீங்க எரிக்காதீங்க, குப்பைத்தொட்டில தூக்கி போட்டுக்கோங்க, கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. இப்போ 4ன்ற நம்பர் எதெல்லாம் போட்டிருப்பாங்கன்னா கிராசரி பேக், அதாவது இந்த காய்கறி ஐட்டம் இதெல்லாம் வாங்குறோம்ல, அதுக்கு ஒரு பேக் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பேக்கில், அப்புறம் பிரெட்லாம் பேக் பண்ணியிருக்காங்கல்ல அந்த பேக், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரேப் பண்ணுறதுக்கு என்னென்ன பேக்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பேக்கில் மட்டும் தான் இந்த சிம்பிள் இருக்கும். ஸோ இதை வந்து நமக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டர் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது தான். இதை நம்ம வந்து தூக்கி போட்டுக்கலாம் வேணாம். 5ஆம் நம்பர் எதெல்லாம் போட்டிருப்பாங்கன்னா, இப்போ யோகட்னு விற்கிறதுல அந்த தயிர்லாம் விற்கிறாங்களா அந்த மாதிரி கப்பு, அந்த பன்னீர் போட்டிருக்க அந்த இது, அதெல்லாம் வந்து 5ஆம் நம்பர் போட்டிருப்பாங்க. நம்ம குடிக்கிற ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து அந்த 5ஆம் நம்பர் கேட்டகரிக்குள்ள பிளாஸ்டிக்ல தான் செஞ்சிருக்காங்க. ஸோ இது நமக்கு மோரோவர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஸோ தூக்கி போடலாம். அடுத்து 6ஆம் நம்பர் எதில் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஸ்விக்கி இந்த மாதிரிலாம் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், டேக் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலரில் வெள்ளை கலர் கண்டெய்னரில் போட்டு ஃபுட்டுலாம் நமக்கு சுட சுட கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான். அது என்விரான்மெண்ட்டுக்கும் ஃப்ரெண்ட்லி கிடையாது, நமக்கும் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஏன்னா அதை சூடாக நீங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அந்த கப்பில் இருக்க பிளாஸ்டிக் அந்த இதெல்லாம் வந்து சாப்பாடோட கலந்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். பெட்டர் நீங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்றீங்க, அது சூடான பொருள் ஆர்டர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு ஆர்டர் பண்ணுங்க, ஏன்னா அது ரீசைக்கிள் பண்றதுக்கும் ரொம்பவே கஷ்டம். அடுத்து நீ கேட்டல 7ஆம் நம்பர் தான். இதுல பாரு, சுடு தண்ணி எவ்வளவு சூடா ஊத்தி வச்சுக்கலாம், ஜில்லு தண்ணி எவ்வளவு ஜில்லுன்னு இதுல வச்சுக்கலாம் அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், இதை ரீசைக்கிள் பண்ண முடியும். இப்ப பேபிக்கு அந்த ஃபீட் பண்ற வாட்டர் கேன் எல்லாம் கூட பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. ஆனா நம்ம பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துலயும் பிளாஸ்டிக் இருக்கு நீயே சொல்லிட்ட, அப்ப அது உடனே மாத்துங்கன்னா எப்படி மாத்துறது? கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க வேண்டியதா.
சரி இப்போ நான் எந்த பாட்டிலில் தான் தண்ணி குடிக்கிறது? இதோ இந்த வாட்டர் கேன் யூஸ் பண்ணு. இது ஸ்டீல் வாட்டர் கேன் தான். பிளாஸ்டிக் பதிலா இதை வாங்கிக்கலாம். இதை விட காசு இது கொஞ்சம் அதிகம் தான். ஆனா இதுல ஜில் தண்ணியும் ஊற்றி வச்சுக்கலாம், சுடு தண்ணியும் ஊற்றி வச்சுக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துட்டு போயேன், நீ ஏன் அங்க 20 ரூபா காசு கொடுத்து வாங்குற? சரி, நான் காசு கொடுத்து வாங்கல. இந்தா இதை நீயே வச்சுக்கோ, இதை நான் எடுத்துட்டு போறேன். இந்த மாதிரி வாட்டர் கேன் யூஸ் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்றதுனால பிளாஸ்டிக் தாய்ப்பால் வரைக்கும் போயிருக்குன்னு ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்கு. அதை பத்தி ஆல்ரெடி நாங்க ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, மறக்காம அதையும் போய் பாத்துருங்க. அந்த வீடியோவே மறக்காம பாத்துருங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக்கை எப்படி எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ தண்ணிக்கு விலை வைக்கல, பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு, அந்த கேப்புக்கு, அந்த லேபிளுக்கு. இன்னைக்கு பாட்டில்ல ஆரம்பிச்ச இந்த திட்டம் 50 வருஷத்துல பைப்லைனா முடிய போகுது.